சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அன்பருக்கு அன்பான மெய்யன். மெய்ப்பொருளே வடிவமான குருநாதர் யாரெல்லாம் தன்னிடத்தில் அன்பை காட்டுகிறார்களோ, வெளிப்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கு அன்பே வடிவாய் தன்னையும் விளக்கி காட்டுவார். ஐயன் ஆனந்த மோனன், எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பவர், மௌனமாகவும் இருப்பவர், இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக நிரம்ப பெற்றவர் குருநாதர். அவருடைய திருவடியை என் சென்னியில் வைத்தார். சென்னினா தலையின் அர்த்தம். தன் பாதம்னா தன்னுடைய திருவடியை, பாதத்தை சென்னியில் வைத்தார். இது சம்பிரதாயப்படி தீட்சை கொடுக்கறதாகவும் அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கு. இன்னும் கூட சைவ சித்தாந்த சம்பிரதாயங்கள்லாம் அதெல்லாம் திருவடி தீட்சைன்னு சொல்லி அவர்கள் அதுக்கு முறையான ஒரு ரிச்சுவல் எல்லாம் வைத்து செய்கிறார்கள். அதே மாதிரி அதனுடைய அர்த்தம் அது மாத்திரமல்ல, அதனுடைய பொருள் அறிவை கொடுத்தல், மெய்யறிவை சீடனுக்கு முறைப்படி வழங்குதல் தான். இது புற அடையாளம். புறத்தில் காலை சிஷ்யனுடைய தலையில் வைக்கிறதுங்கிறது புற சின்னம். ஆனால் உண்மையிலேயே அறிவை நல்ல முறையில் கொடுக்கறது தான் பாதத்தை திருவடி தீட்சை என்பதன் பொருள். அதனால் என்ன பிரயோஜனம் கிடைச்சதுன்னா, என்னைத்தான் அறிந்தேன், நான் யார் என்கின்ற உண்மையை நான் அறிந்து கொண்டேன். மனம்தான் இறந்தேனே, மனத்தில் வைத்திருக்கிற அபிமானத்தை நீக்கிவிட்டேன். மனம்தான் இறந்தேன்கிறதுனுடைய பொருள், மனசில் நான் வச்சிருந்த அபிமானமெல்லாம் நீங்கிவிட்டது என்று பொருள். மனசு அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை, அறியாமை நீங்கியது மனோநாசம் என்பதற்கு ஒரு பொருள். மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளெல்லாம் நீங்கிறது மனோநாசத்துக்கு மற்றொரு பொருளாக சொல்லப்படுகிறது. மனசு முற்றிலும் அழிஞ்சு போகிறதுங்கிற அர்த்தம் கிடையாது. மனசு முற்றிலும் அழிந்து போனால் அதுக்கு பிறகு விவகாரமே இருக்காது. ஜீவன் முக்தி, குரு சிஷ்ய சம்பிரதாயங்கிறதுலாம் ஒன்றுமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். இல்லை, மனம்தான் இறந்தேன் என்பதனுடைய பொருள், மனசில் வைத்திருக்கிற அபிமானமெல்லாம் மனதோடு என்னை நான் இணைத்து கொண்டிருந்தவைகளெல்லாம் நீங்கிவிட்டன என்று பொருள். மனமற்ற நிலைன்னெல்லாம் சொல்லுவார்கள். மனமற்ற நிலைன்னு சொன்னால் மனசோட அபிமானம் வச்சுக்காதது தான் மனமற்ற நிலையே தவிர, மனமற்ற ஏதோ ஒரு தனிப்பட்ட அவஸ்தை, தூக்கம் மாதிரி, சமாதி மாதிரி ஒரு அவஸ்தைங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. இல்லை, மனம்தான் இறந்தேனே, நான் யார் என்கின்ற உண்மையை அறிந்தேன், மனமாக கருதி கொண்டிருந்த தன்மையை நீக்கினேன். எதனால்? குருவினுடைய அனுகிரகத்தினால ஞானத்தை பெற்று மனசு மாத்திரமல்ல, மனசு சரீரம் எல்லாவற்றிலும் உள்ள அபிமானத்தை அடியோடு நீக்கினேன். மனசில் அபிமானம் போயாச்சுன்னா மற்றதில் அபிமானம் எங்கே இருக்க போகிறது? அதனால் முதல்ல ஆளையே க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா, முக்கியமான ஆளையே. அப்புறம் மற்றதுக்கெல்லாம் முக்கியமே கிடையாது. தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.